உண்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிப்பார். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனுக்கு அநேகருக்கு அதிபதியாக ஆற்றுவேன். இந்த உலகம் உங்களை மறந்தாலும், உலகம் உங்க கைவிட்டாலும், நீங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. யோசிப்பட வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. அவர் எவ்வளோ தவறான பாதையில் கடந்து போயிருக்கலாம். மறுபடியும் ஒரு வேலைக்கு போய் தேவையில்லாத பழியை சுமத்து சிறையிலிருந்து அதுலேயும் உண்மையாக இருந்து எகிப்து ராஜாவுடைய சொப்பனத்துக்கு கருத்து கொடுத்து ராஜாக்கு மந்திரியாக மாற்றி கொடுத்தான். இந்த பஞ்ச காலத்தில் வரும்போது அந்த சகோதரர்களுக்கெல்லாம் இவர் உயர்வான ஸ்தானத்தை கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய தேவ ஜனமே, உலகம் உங்க கைவிட்டாலும், உலகம் உங்களை மறந்தாலும், கர்த்தரால் நீ மறக்கப்படுவதில்லை. எப்படி யோசிப்பை உயர்த்தினாரோ உங்க வாழ்க்கையில, யோசிப்பை போல கடினமான வாழ்க்கையில உங்களை உலகம் உங்க துயர்படுத்தாலும், கர்த்தர் யோசிப்பை மறக்காதபடி கர்த்தரை மட்டும் இறுக்கி பிடிச்சார் யோசிப்பு. ஆனால் உண்மையை நடக்கப்பட்டார். தான் தப்பு செய்ய எது செய்தால் கர்த்தர் பார்க்கிறார் என்று அவர் உயர்வான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு உலகம் உங்க கைவிட்டுச்சா, உலகம் உங்களை மறந்தாலும் கர்த்தர் உங்களை மறவாத தேவன் இருக்கிறார்.